சார் இப்போ வந்து கொளத்தூர் தொகுதியிலே வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோற்று போயிட்டாங்க. ஸோ இதுக்கும் அந்த இதுதான் காரணமா? சார் எல்லாத்துக்குமே அதாங்க சார். இப்போ எல்லாத்துக்குமே அதான் காரணம் தான். நான் அதாவது ஆஸ்ட்ராலஜராக அதுதான் நான் சொல்லுவேன். ஸ்டாலின்ங்கிற பேர் கொடுக்குறது செவ்வாய். சூரியன், உதயசூரியன் கட்சி பேர் சூரியன், அது சின்ன வீடு. இது ரெண்டையுமே 2.5 வருஷம் பார்த்துட்டு இருந்தது. அதனால் இவங்களுக்கு சரியாக வராது அப்படின்னு எடுத்தது. இப்போ ஒருத்தவங்களோட வெற்றி தோல்வி இது கூட தீர்மானிக்கிறது வந்து கிரகங்கள் அப்படி தான் சொல்கிறீங்களா? சார் நம்ம மீட் பண்ணுறதே கிரகங்கள் தான் சார். கிட்டத்தட்ட 60 வருஷங்களா திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிட்டு தாண்டி பண்ணிட்டு வருது. இவருமே அதிமுகவுமே கிட்டத்தட்ட 55 நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் பழைய கட்சிகள். பழசு கழிஞ்சு புதுசு ஒன்று வரணுங்கிறது கணக்கு தான். அது சனி இருந்தது தான். இப்போ அதுதானே சார் வந்திருக்கு. எலெக்ஷன் டேட்டுன்னு ஒன்று அது டிசைட் பண்ணும். அதில் பேரே இருக்கும். விஜய் சாரை நம்ம படிக்கலாம், இல்லை கிரகங்களாக படிக்கலாம். அது இன்னும் கான்ஃபிடென்ட் கொடுத்துருச்சு. விஜய் சார் பேர் தான் எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு. அப்போது இவர் ஸ்டாலின் சாருக்கு, எடப்பாடி பழனிசாமி சாரை விட இந்த நேம் வந்து விஜய் சாருக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட என்கேவி ஜோதிடர் ஜெயகாந்தன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இவன் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு நிறைய கருத்து கணிப்புகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சார் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கணிச்சிருந்தாங்க. ஸோ அதை சொன்ன மாதிரியே தமிழக வெற்றி கழகம் வின் பண்ணிட்டாங்க. அதை பற்றி சார்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதியில் வின் பண்ணிட்டாங்க. விஜய்க்கும் இந்த 108 அப்படின்ற நம்பருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா சார்? அது ஆக்சுவலாக நியூமராலஜி, அது நம்மளோட சிஸ்டத்தில் அது உள்ள இல்லை. பட்டு அவர் அந்த தளபதிலாம் நம்ம சொல்கிறோம்ல சார், அதெல்லாம் வந்து செவ்வாய் கணக்கு தான். ஓகே ஓகே. அதனால் அதாக கூட இருக்கலாம் மேபி. ஓகே சார். சார் இப்போ வந்து கொளத்தூர் தொகுதியிலேயே வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோற்று போயிட்டாங்க. ஸோ இதுக்கும் அந்த இதுதான் காரணமா? சார் எல்லாத்துக்குமே அதானே சார். இப்போ எல்லாத்துக்குமே அதான் காரணம் தான். நான் அதாவது ஆஸ்ட்ராலஜராக அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே. இந்த ப்ராக்டிக்கல் அந்த இது நான் உள்ளே போகல. பட் ஆஸ்ட்ராலஜியாக பார்க்கும்போது அவர் பேர் சரியாக இல்லை. அது நான் அப்போலேருந்தே சொல்லிட்டு வரேன். இந்த ஸ்டாலின் சாருக்கும் நான் போன வருஷத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன். இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் விட, எலெக்ஷன் ப்ரிடிக்ஷன்ஸ் விட நாங்கள் பேசுவோம் இல்லையா, இல்லை ஸ்டாலின் சாருக்கு சரியாக இல்லை, பேர் சரியாக இல்லை. சனி வந்து கும்பத்தில் இருக்க காலம்னு சொல்லுவோம். இந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பயிற்சிகள்னு சொல்லுவோம் இல்லையா, சனி பயிற்சி, குரு பயிற்சி இல்லையா. வாக்கியப்படி வந்து ஒரு 2.5 வருஷம் கும்பத்தில் தான் இருந்தது. மார்ச் 6 தான் மாறுச்சு. திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அது வந்து போன 25லேயே பயிற்சி ஆயிடுச்சு. இதில் ஒரு லாஸ்ட்டு நம்ம சொல்கிறது வச்சு சார், ஒரு 1.5 வருஷ காலம் நான் முன்னாடி சொல்கிறேன். முன்னாடி 2024 to 25 அதில் நான் சொல்கிறேன். அப்போவே நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சரியான இதுவாக இல்லை. நிறைய இடத்துல அவங்கள பற்றி டாக்கு சரியில்லாமல் போச்சுல்ல பப்ளிக்கிட்ட. நாகுநேரி பிரச்சனையாக இருக்கட்டும், நிறைய ப்ராப்ளம் சொல்கிறேன். இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய அழுத்தம் தானே. மக்கள்கிட்ட இருந்து ஒரு கனெக்ட் ஆகாமல் நம்ம போகிறோம் இல்லையா அந்த கட்சியிலேருந்து. அப்போ என்னென்னா சார், சூரியன் வீடு தான் உதயசூரியன், சிம்ம வீடு தான் நாங்கள் அப்படி சொல்லுவோம். அதை கரெக்டாக பார்க்குது. செவ்வாய் வீடான மேஷத்தையும் பார்க்குது. ஸ்டாலின்ங்கிற பேர் கொடுக்குறது செவ்வாய். சூரியன், உதயசூரியன் கட்சி பேர் சூரியன், அது சிம்ம வீடு. இது ரெண்டையுமே 2.5 வருஷம் பார்த்துட்டு இருந்தது. அதனால் இவங்களுக்கு சரியாக வராது அப்படின்னு எடுத்தது. அண்டு இவங்க பழனிசாமி சார், பழனிசாமி சார் பேருக்கும் செவ்வாயும் சனியும் கொடுக்கும்னு இருக்குது. சனி போய் செவ்வாய் வீட்டு தான் பார்த்தது. இந்த பேர் எல்லாமே அஃபெக்ட் பாருங்கள் லாஸ்ட் 2 வருஷம். இதை வச்சு தான் நம்ம கான்ஃபிடண்ட்டாக சொன்னது, இல்லை விஜய் சார் தான் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு. கொளத்தூர் தொகுதியிலையும் சார் எல்லா அவங்க தோற்றது எல்லாமே அந்த கிரகங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் சார் நடக்கும். அதை தான் எனக்கு டவுட் என்னென்னா, இப்போ ஒருத்தவங்களோட வெற்றி தோல்வி இது கூட தீர்மானிக்கிறது வந்து கிரகங்கள் அப்படி தான் சொல்கிறீங்களா சார்? நம்ம மீட் பண்ணுறதே கிரகங்கள் தான் சார் டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நானும் மீட் பண்ணுறது கிரகங்கள் தான் டிசைட் பண்ணோம். எனக்கு என்னோட டவுட் என்னென்னா, மக்கள் ஓட்டு போட்டு தான் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதுக்கும் அந்த கிரகங்கள், குரு பயிற்சி, இடப்பெயர்ச்சி இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை சார், அதனால தான் சார் எல்லாருமே சேருதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் மக்களோட மனநிலை மாறுது. அதாவது சார் எப்படின்னா, இந்த திடீர் அதிர்ஷ்டம் அதெல்லாம் செகண்டரி, அது எல்லாம் விட்டுருங்க.
ஒரு ஒரு காரணம், ஒரு ஒரு விஷயம் நடக்கணும். ம் அதுக்கு ஒரு காரணம் தேவை. ம் சரியா சார்? சார் இது எதுவுமே பர்சனலாக இல்லை. கம்ப்ளீட்டாக ஆஸ்ட்ராலஜி பற்றி மட்டும்தான். ஓ ஒரு ஒரு விஷயம் நடக்கணும். ம் அது நடந்தால் தான் ஒருத்தர் வருவார். ம் கரெக்டா சார்? ஆமாம் இன் ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஒரு 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 50 வருஷம் சனி வந்து அப்படி 30 வருஷத்துக்கு ஒன்று சுற்றுதில்ல சார். ஒரு 50 டு ஒரு 60 இயர்ஸில் இருக்கிற கட்சி, பழமையான கட்சி ம் போகுன்னு இருக்கு. ம் இதுதான் ரூல். இந்த வருஷம் ரூல் எஸ் சார் என்னென்னா சார், காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம் நாங்கள். மேஷம்னு சொல்லுவோம். கழிவு இடம்ங்கிறது மீனம்னு சொல்லுவோம். ம் இந்த மீன ராசியில் தான் இப்போ இருக்குது. பழசெல்லாம் போகும்னு அர்த்தம். ஓ புதுசாக ஒன்று வருங்கிறது தான் அது கணக்கு. அப்போ அப்போ பழசு போகணும் இல்லையா? ஆமாம் இவர் திமுக கட்சி 75 நினைக்கிறேன், 75 வருஷ கட்சி கிட்டத்தட்ட 60 வருஷங்களா திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிட்டு தாண்டி வந்தாங்க. பண்ணிட்டு வருது. இவருமே அதிமுகவுமே கிட்டத்தட்ட 55 நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் பழைய கட்சிகள். பழசு கழிஞ்சு புதுசு ஒன்று வரணுங்கிறது கணக்கு தான் அது. ம் சனி இருந்தது தான். இப்போ அதுதானே சார் வந்திருக்கு. நம்ம விருப்பு தாண்டி இப்போ பர்சனல் அதை தாண்டி பட் ஆஸ்ட்ராலஜியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ம் இப்போ அதுதானே நடந்திருக்கு. ம் அந்த கழிவு நாங்கள் சொல்கிற அந்த மீன மண்டலம்னு சொல்கிற இடத்துல ம் சனி உள்ளே வந்ததுக்கப்புறம் புதுசு தானே வந்திருக்கு. ஆமாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் வேற. ம் பட் அந்த பழைய கட்சிகள் ரெண்டுமே இப்போது ஒன்று போயிடுச்சுல சார். ம் அது காரணம் இதுதான் சார். நாங்கள் எது இருந்தாலுமே இது ஜாதகத்தை வச்சு தான் சொல்லுவோம். சார் இப்போ விஜய்க்கு அடுத்த கட்டமாக எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கணிக்க முடியுமா சார்? சார் இல்லை தாராளமாக கிடைக்கலாம் சார். என்னென்னா ம் இப்போ அவங்களோட இப்போ தலைவரோட ம் ஜாதகம் வந்து ஒரிஜினலே இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். இப்போ நெட்லலாம் போடுறாங்க. ம் இப்போ நானே கடக லக்னம்னு சொன்னாங்க சார். அதாவது இப்போ ஐயா வந்து வசந்தன் ஐயா வந்து ஒன்று சொல்லியிருக்காரு சார். இந்த பேரில் ஜோதிடம் சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு உங்கள் அப்பா அம்மா பேர் மாறவே மாறாதுல்ல. ம் அப்பா அம்மா பேர் அப்படிங்கிறது இருக்கும். ஆமாம் அது வந்து சில பாவங்கள் இருக்குது. ம் இப்போ அந்த பாவங்களில் நான் பார்க்கும்போது சார், அவர் பூச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. பட் நான் வந்து என்ன சொல்லுவேன், கடக லக்னமாக இருந்ததுன்னா அவர் புனர்பூச நட்சத்திரமாக தான் வருவார். ம் எதுக்குன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்தால் தான் சந்திரசேகர்னு பேர் கொடுக்கும். ஓ அவர் அப்பா பேர் சந்திரசேகர். அப்போ நம்ம பூசம்னு வச்சுக்கிட்டா அது நிறைய குணங்கள் அது இதுன்னு சொல்லி அது நிறைய இது சொல்லுவாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி எடுக்க மாட்டேன். பேர் என்னென்ன கிரகம் கொடுக்குதுன்னு இருக்குது. இதெல்லாம் சேரும்போது இந்த பேர் வரும். அப்போ அதில் இல்லை. அப்போ எனக்கு கொஞ்சம் கட்டமே கன்ஃபியூஸ் ஆனதுனால நான் அவங்க சோபா மேம் அவர் டிவியில் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, சரி இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, நம்ம அதை நவுத்தி வச்சுட்டு பேரலுக்கு மட்டும் போவோம் அப்படின்னு சொல்லி போய் தான் அது சொன்னது. ஓகே சார். இப்போ எல்லாருமே டாக் என்ன போயிட்டு இருக்குன்னா, ஒரு 6 மாதத்துக்குள்ள அவரோட ஆட்சி மாறிடும். ஏன்னா அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, அவங்க நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க, ஓரளவு ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ண முடியாது 5 வருஷத்துக்கு, அவரோட ஆட்சி வந்து ஸ்டாப் ஆயிருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா சார்? அதான் சார், அவரோட ஒரிஜினல் ஜாதகம் இல்லை. ஒரிஜினல் ஜாதகம் அவரோட டைம் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் நமக்கு கிடச்சிதுன்னா அழகாக சொல்லலாம். பட் நான் 2 விஷயத்தை வச்சு கணிச்சேன் சார். ஒன்று அவர் பேர், இன்னொன்று நிறைய சேனலில் சொல்லும்போது எலெக்ஷன் டேட்டுன்னு ஒன்று அது டிசைட் பண்ணோம். அதில் பேரே இருக்கும், விஜய் சாரை நம்ம படிக்கலாம், அதில் கிரகங்களாக படிக்கலாம். அது இன்னும் கான்ஃபிடென்ட் கொடுத்துருச்சு, விஜய் சார் பேர் தான் எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு. நாளைக்கு ஒரு பதவி ஏற்க போகிறார். ஆமாம், சிஎம் சாரா? நான் சொன்னது விஜய் சார் சிஎம் ஆவார் இந்த வருஷம், இந்த தேர்தலில் அவர் தான் சிஎம். இப்போ ஒரு நாளைக்கு சிஎம் விஜய் சார் ஆக போகிறார். இதுக்கப்புறம் வரும் காலம் எல்லாமே சார் வெறும் இதை வச்சு மட்டுமே கணிக்க முடியாது. இப்போ இந்த இப்போ ஏப்ரல் 23 ஓட் நடந்தது. அதுக்கு காலையில் நாங்கள் ஒரு கட்டம் போடுவோம். அந்த ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 7 o'clock நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 7 o'clock ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கிரகங்களும் அந்த என்ன லக்னம் இருக்குது, அதில் யார் பேர் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை வச்சும் சொன்னோம். இப்போ இதுக்கப்புறம் தனிப்பட்டு அவரோட ஜாதகம் எனக்கு பர்சனலாக கிடச்சிது அப்படின்னா அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி இடைத்தேர்தல் வருமா என்ன ஏதுன்னு சொல்லலாம் சார், தாராளமாக சொல்லலாம். ஓகே சார். இப்போ முதலமைச்சர் அவர்களுக்கான ஆட்சி மாற்றம், அவங்களுக்கான வரக்கூடிய காலங்களில் அவரோட நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அவருக்கு வெற்றிகள், வரக்கூடிய தேர்தல்கள், அந்த மாதிரி அடுத்த 5 years கழிச்சா? ஆமாம்
சார் அது ஒரு பர்சனல் ஜாதகம் தான் நமக்கு வேணும். ஒரு பர்சனலாக அது So, அடுத்து அதெல்லாம் பர்சனல் விஷயம் சாதக இல்லை சம்மந்தப்பட்ட சார், பர்சனல் ஜாதகத்தை சார்ந்து அது சொல்றேன். அது இந்த நமக்கு தனிப்பட்ட பர்சனோட ஜாதகம். ஆமாம் சார், ஆமாம். அதேனா சார், அதுதான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்ம நம்ம சோல் இருக்கிற வரையும் அதுதான். இப்போ அதை வச்சு அடுத்த 5 இயர்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கடுத்த 5 இயர்ஸ் எப்படி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போது இவங்க ஸ்டாலின் சாருக்கும் எடப்பாடி சாருக்கும் பேர் ஸ்ட்ராங்காக இல்லை. இல்லை. அப்போது ஒரு பேர் ஒன்று ஸ்ட்ராங்காக வரணும்ல. ஆமாம். அப்போது அதை கிரியேட் பண்ணியிருக்குல்ல. அப்போ விஜய்னு ஒரு ஒரு வந்தாச்சு, பேர் நேம் வந்தாச்சு. இப்போ இதே மாதிரி சார் அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சோ இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்குதுன்னு வைங்க, இவரை விட பேர் அங்கே பயங்கரமாக இருந்தது அப்படின்னா அவர் தான் சார் வருவார். அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி தான் வரும். அந்த மாதிரி தான் நாங்கள் நேம்ஸில் எடுப்போம். பட் இவர் கண்டினியூஸாக வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில் இருப்பாரா அப்படிங்கிறதுலாம் அவங்களோட பர்சனலாக தான் தெரியும். ஏன்னா சார் நெட்டில் போட்டோன்னு வைங்க, கடக லக்னம்பாங்க, கன்னி லக்னம், மிதுன லக்னம், அது எதை வச்சு கணிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. எனக்கு உண்மையாலுமே தெரியல. பட் பேருக்கு தான் சார் நான் சொன்னது. ஓகே சார். இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, சீமானவர்கள் அவர்களுக்கான பேர் அந்த அது எப்படி இருக்குது சார்? சார் அவருக்கு லாஸ்ட் டைம் போன வருஷமே சொல்லியிருந்தேன் சார், அவருக்கு சுத்தமாகவே சரியா இல்லை. அவருக்கு பேருக்கு அவர் ஒரு ஜாதகமும் யாரோட தலைவரோட ஜாதகமும் பெருசாக என்கிட்ட இல்லை. பட் பேருக்குன்னு எடுக்கும் போதுமே அவருக்கு ரொம்ப ஆஃபில் தான் இருந்தது பேருக்கு. அந்த இப்போ கிரகம் வந்து அப்போது இருக்கும்போது சரியாகவே இல்லை அவருக்கு. வரக்கூடிய காலங்களுமே அது கொஞ்சம் நான் சொல்கிறேன் சார், அடுத்து ஒரு 2.5 வருஷத்துக்கு சொல்கிறேன். மீன மண்டலத்தில் சனி நிற்கிது, மேஷத்துக்கு பயிற்சி ஆகும். திருக்கணிதப்படி நெக்ஸ்ட் இயர் 2027, வாக்கியப்படி 2028. இதில் முன்ன பின்ன சில பேர்த்துக்கு பலன்கள் ஸ்டார்ட் ஆகும். அது வரையும் மேஷ மண்டலத்துக்கு போகிற வரையும் சீமான் சாருக்கு பெருசாக சிறப்பாக இருக்காது. ஏன்னா சார் இப்போது இது எதுவுமே வந்து நம்ம பர்சனலாக வந்து சொல்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நம்ம இது ஒரு ஆராய்ச்சி தான் எங்களை பொறுத்த வரையும். இதில் இதுக்கு முன்னாடி எப்படி ஜெயித்தாங்க, இப்போ ஸ்டாலின் சார் நிறைய பேரே சொல்லியிருந்தாங்க சார், நமக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். 2021 ஸ்டாலின் சாருக்கு வந்து அதெல்லாம் சிஎம்மாக உட்கார்றதுக்கெல்லாம் கட்டத்தில் இடமே கிடையாது அப்படின்னாங்க. எத்தனையோ பேர் சொன்னாங்க. உட்காந்துட்டாரு சார். ஆமாம். இப்போவும் அதே தான். விஜய் சாருக்கு வாய்ப்பு இல்லை. ஆஸ்ட்ராலஜர் நான் ஜோதிடர்களே சொல்கிறேன், அத்தனை பேர் சொன்னாங்க விஜய் சாருக்கு சான்ஸே கிடையாது, வரவே மாட்டார் இந்த தடவை. 3 சீட்டு 4 சீட்டு 10 சீட்டு தான் கிடைக்கும் சொன்னாங்க, இப்படிலாம் சொன்னாங்க. இது எங்களுக்கே சார், நான் கூட வித்தகன் சார்கிட்ட கூட நேற்று சொல்லிட்டு இருந்தேன், இது எதை வச்சு கணிச்சாங்க, எதை வச்சு கணிச்சாங்கன்னு ஒன்று இருக்குல்ல சார். அவங்களோட ஒரிஜினல் ஜாதகம் இப்போது எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். விஜய் சாரோட தரப்புலேருந்து ஜாதகம் கொடுத்தாங்களா, எடப்பாடி சார்லேருந்து இப்போ அவங்க சைட்லேருந்து ஜாதகம் கொடுத்தாங்களா? ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு, அவர் வந்து இந்த லக்னம் இந்த தசா புத்திகள்லாம் அவருக்கு பயங்கர ஃபேவராக இருக்குது அப்படின்றாரு. 52 சீட் தாண்டல. ஸ்டாலின் சார் 234ல் 170க்கு மேலே எடுப்பாருன்னு ஒரு ஜோதிடர் சொன்னாங்க. 74 தாண்டல. 73. இது எதை வச்சு கணிக்கிறாங்க? கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு ஜோதிடர்களே சொன்னாங்க. ஆமாம். இது எதை வச்சு கணிச்சாங்க? நம்ம கேட்டால் நம்ம திட்டுவாங்க, அது வேறு விஷயம். புதுசாக வந்திருக்கோம், நான் ஜோதிடத்துக்கு புதுசு இல்லை, என்கேவி முறைக்கு நான் ஒரு 3 வருஷமாக அந்த முறையில் நான் பார்த்துட்ருக்கேன். பட் இது இந்த விஷயம்லாம் சில விஷயம்லாம் சார் வசந்தனையா ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காருல, அவர் எதை வச்சு க்ரியேட் பண்ணாருன்னா சார், கிரகங்களும் அப்டேட் ஆகிட்டு இருக்கு காலத்துக்கு, அதுதான் காலத்தையே மாற்றுது. காலத்துக்கு அந்த காலத்துக்கு அதிபதியே சனின்னு தான் சொல்லுவோம். அவரே அப்டேட் ஆகிட்டார், அப்டேட் படுத்திட்டு இருக்காரு நம்மளை. ட்ரோனுன்னு ஒன்று வந்ததா சார், ஒரு 25 வருஷமாக ட்ரோனுன்னு ஒன்று இருந்ததா? அது எங்கேருந்து வந்தது? அது கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு எந்த ஜோதிடருமே சொல்லலையே. ட்ரோனுன்னு வரும், எனக்கு தெரியல. கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாங்கன்னா கிரேட் அவங்க, அது நம்ம வரவேற்க தான் செய்யணும். ட்ரோன் ஒன்று சொல்லலை சார் யாரும். ஒரு 30 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரோன் ஒன்று வரப்போகுது சொல்லலை. எங்கே யாரும் எழுதலை, நான் படித்தவரை யாரும் எழுதலை. இருந்ததுன்னா காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன், சூப்பர் தான் அப்படின்னு. ஏஐன்னு ஒன்று வந்து
பயங்கரம் பண்ண போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. இல்லை. அப்போ அது அப்டேட் ஆகுது சார், அது அப்டேட் ஆகுது. ம். அப்போ நம்ம அப்டேட் வெர்ஷனை தான் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறார். ம். என்ன கொடுத்துட்டு போயிருக்கிறாரு? பேர், இந்தந்த பாவங்கள் இதெல்லாம் சார்ந்து இருக்கும். ம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிரச்சனை நடக்கும். நம்ம வந்து போன வருஷம் சொல்லியிருந்தோம் சார், இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் வித்தகன் சார்ட்ட. ம். ஒரு சேனலில் இந்த ஜான் ஃபஸ்ட்டுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது இந்த வருஷம் நிறைய வேலை வாய்ப்பு எக்கனாமிக்கலாகவே நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு. ம். இன்றைக்கி காக்னிஷனில் 15,000 பேர்த்த வேலை கொடுத்து நீக்கியிருக்காங்க. ம். இதுக்கு முன்னாடி ஏதோ நான் பார்த்தேன், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், மார்ச் மாதத்துலேயே நம்ம சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஏதோ சம்திங் மறந்துட்டேன். நிறைய பேர்த்த வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. ம். கூட்டமாக இறப்பு நடக்கும் ஓ. அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுதானே சார் பர்சனலாக சார் சொல்கிறேன். மக்கள் இப்படி ஆகணும்னா நம்ம நினச்சி சொல்கிறோம். சேஃபாக இருந்துக்கோங்க, பார்க்குறவங்க ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு சேஃபாக இருந்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் கூட்டமாக சேராதீங்க, சேர்ந்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட இது பலன் சார். இது அது அப்படி நம்ம சொன்னோம். இது எதுவுமே பர்சனல்லே கிடையாது. கட்டம் இங்கே இந்த கிரகம்லாம் நகரும் போது இதெல்லாம் நடக்கும் அப்படி. இப்போ விஜய் சாரோட நட்சத்திரம் எங்களுக்கு தெரியாது, என்ன லக்னம்னு எங்களுக்கு தெரியாது. இவங்க சொல்கிற மாதிரி இந்த தசா, இந்த புத்தி, அந்தரம், நவாம்சம், திருகாம்சம் இது எதுவுமே எனக்கு தெரியாது. எப்படி சார் இவர் வருவார்னு ஃப்ளூக்லையே சார் அடித்தோம்? ஃப்ளூக்லையே பேருன்னு ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காரு. கிரகங்கள் தான் பேர் கொடுக்கும், அதில் இருக்கா எது ஸ்ட்ராங்காக இருக்குது? சூரியனும் சுக்கிரனும் விஜய்னு பேர் கொடுக்கும், மீதி இன்னும் 2 கிரகங்கள்லாம் கொடுக்கும். பட் அந்த 23rd அன்னைக்கு எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்குது? சூரியனும் சுக்கிரனும் இருந்தது. நம்ம 23ஆம் தேதி ஓட்டு போடுற அன்னைக்கு அவர் பேர் தான் பவர்ஃபுல்லாக இருந்தது. அதை வச்சு இவர் தான் வருவார் அப்படின்னு சொன்னது. இது என்ன சார், இது நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்கு உண்மை திமிரோ இதெல்லாம் இல்லை. எனக்கு எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆஸ்ட்ராலஜராக இருக்கிறவங்க பர்சனலாக எடுத்துக்கவே கூடாது. நான் நிறைய இந்த தடவை நான் பார்த்தேன் எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டு சார், பப்ளிக்கு திட்டுவாங்க சார். ஆஸ்ட்ராலஜர்ஸ் கூட வந்து இப்போ ஃபேக்காக கூட சொல்லுவாங்கன்றீங்களா? ஃபேக் இல்லை சார், அவங்களுக்கு பிடிச்ச தலைவருக்கு ஃபேவராக சொல்கிறாங்க. அதான் சார், இப்போ வந்து உண்மை இல்லாதது கூட ஜாதகம். ஆமாம் சார், சொன்னாங்களே. இப்போ கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக தான் சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் எப்படி சார் ஃபர்ஸ்ட் வந்து தமிழக வெற்றி கழகம் தான் வரும்னு ஆணித்தனமாக சொன்னீங்க? சார் 2 விஷயம் சார். ஃபஸ்ட்டு திங் இஸ், நாங்கள் என்கேவி முறையில் பெயரியல் ஜோதிடம்னு சொல்லி தான் நாங்கள் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ராஜேஷ் தானே சார்? ராஜேஷ். இதுக்கு கிரகங்கள் தான் பேர் கொடுக்கும்னு வசந்தனையா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே பெயர் தான், கிரகங்கள் தான் பேர் வச்சு தரோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இதில் என்ன சார், நானும் நம்ம பியரோ வித்தகன் சாரும் ஒரு இன்டர்வியூவில் பேசுவோம், ரீசெண்டாக பேசுவோம் கூட, அதை கூட நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்ல. விஜய் சாரோட அம்மா வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, என் பையன் வந்து கடக லக்னம் கடக ராசி அப்படி. சரி, டைமிங் எக்ஸாக்டாக எங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் பட் கடக லக்னம்னு சும்மா ஜஸ்ட்டு போட்டு பார்த்தோம், அது எனக்கு சரியாக வரலை. அண்ட் தென் நாங்கள் பேரியல் போயிட்டேன். சரி, பேர் யாராருக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்போது இவர் ஸ்டாலின் சாருக்கு, எடப்பாடி பழனிசாமி சாரை விட இந்த நேம் வந்து விஜய் சாருக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா எங்களோட பேஸே பேரியல் ஜோதிடம் தான், கிரகங்கள் தான் பேர் வச்சு கொடுக்கும் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈவன் தோ கடவுளுக்கே கிரகங்கள் தான் பேர் வச்சு தரோம். நமக்கு பார்த்துருப்பீங்க, சிவன் கோயில் நிறைய இருக்குது, பெருமாள் கோயில் நிறைய இருக்குது. திருப்பதியில் வெங்கடாச்சலபதினு சொல்கிறோம், பாலாஜின்னு சொல்கிறோம். அதுவே மதுரைக்கு போனீங்கன்னா நீங்கள் கூடலூர் பெருமாள்னு நம்ம சொல்லுவோம். இப்படி உருவங்கள் மாறினாலும் ஹிஸ்ட்ரி, அந்த கதைகள் வந்து மாறினாலும் ஹிஸ்ட்ரின்னு இல்லை, பட் தெய்வங்களோட ஒரு கதைகள் ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு அவதாரத்துக்கும் வந்து இந்த பேரில் வந்து இருக்குது. அதுவே பெருமாளுக்கே பேர் கிரகங்கள் தான் வச்சு தருவோங்கிறது ஐயா கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ மனுஷங்க நமக்கு எப்படி அதே தான், கிரகங்கள் தான் பேர் வச்சு தரோம்.
அதில் பார்க்கும்போது விஜய் சார் தான் பயங்கர ஃபேவராக இருந்தது. ம். அந்த டேட்டில் அவரோட அந்த பிறந்த நாள் இருக்கு இல்லையா, ம். நான் சும்மா ஜஸ்ட்டு பார்த்தேன். ஒரு கடகலக்குன்னு இல்லை, ஓகே. மீதி எல்லாம் ஒரு பொசிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ம். அவர் பேரில் சனி இருந்தது அப்படின்னா ம். நானுமே அப்போ கொஞ்சம் டஃப்னு சொல்லியிருந்திருப்பேன். ஓ. விஜய் சாருக்கு கொஞ்சம் வர்றது டஃப் அப்படின்னு. அதில் யார் இந்த 3 பேரில் ம். யாருக்கு பலமாக இருக்குது ஓ. அதை பார்த்து நம்ம சொல்லியிருந்திருப்போம். பட் அவங்க 2 பேர்த்துக்குமே பேர் சரியாக இல்லை அந்த சமயத்தில். நான் கணிக்கும் போது ம். இப்போ ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது அந்த கரெக்டாக அவர் பேர் இல்லை. விஜய் சார் பேருக்கு தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால் அவர் தான் வருவாருன்னு அப்போவே சொல்லிட்டேன். ஓகே.